சொல்லுகிறது 42:17 அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் நெடுநாள் பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான். எத்தனை பாதுகாப்பு! திரும்ப சொல்லுகிறேன், காட்ஸ் மோர் பவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, மோர் பவர். இதைத்தான் நாம் வாசிக்கிறோம் ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அன்பு கூறுகளுக்கு சகலமும், துன்பமானாலும் வேதனையானாலும் கண்ணீரானாலும் கலக்கமானாலும் மோர் ப்ராவிடன்ஸ், அதிக பாதுகாப்பு. அரசாங்கம் கொடுக்கிற பாதுகாப்பை விட, இன்சூரன்ஸ் கொடுக்கிற பாதுகாப்பை விட மோர் ப்ராவிடன்ஸ். எனவேதான் பவுலடியார் சொல்லுகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 4:17 அது சொல்லப்பட்ட வார்த்தை, when you say you are less, உன்னை அர்ப்பணிக்கும் போது 2 கொரிந்தியர் 4:17 உபத்திரவங்கள் தான், பாடுகள் தான், போராட்டங்கள் தான், கண்ணீர் தான். வேதம் சொல்லுகிறது அதிகமான நித்திய கன மகிமை. அந்த வார்த்தை படியுங்கள். லேசான உபத்திரவம், ஆனால் கனமான மகிமை. அது அடுத்து சீக்கிரத்தில் இங்கு உபத்திரவம், இங்கே மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை. எத்தனை அருமையான வார்த்தைகள்! மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை. நான் சொல்கிற வார்த்தை மோர் ப்ராவிடன்ஸ். என் அன்பு தேவ பிள்ளையே, இது ஆண்டவர் உங்களுக்கும் அவர் சொந்தமாக்கி தருவார். ஆண்டு சொல்கிற வார்த்தை யோவான் சொன்னார், இப்பொழுது நீ அறியாய், இனி அறிந்து கொள்ளுவாய். when you commit yourself, உன்னை தியாகம் பண்ணும் போது, உன்னை அர்ப்பணிக்கும் போது, இப்பொழுதும் தெரியாது. ஆண்டவனை ஊழியத்திற்கு அழைக்கும் போது 1000 கேள்விகள், அடிப்படை தேவையே இல்லை. என்னோடு பிறந்த 9 பேர், மூத்தவன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, பராமரிக்க வேண்டிய பொறுப்பு. ஒரு தினக்கூலி செய்கிற ஒரு தகப்பன், அடிப்படை தேவையில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் அன்னைக்கு தேவன் அழைத்த போது 1000 கேள்விகள், 1000 குழப்பங்கள். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, இப்பொழுது நீ அறியாய், இனி நீ அறிந்து கொள்ளுவாய். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, when God say something, do it. தேவன் ஒன்றை சொல்லும் போது, தேவன் ஒன்றை இடத்துல அவர் அறிவிக்கும் போது கீழ்ப்படி. இப்போது நீ அறியாய், இனி நீ அறிந்து கொள்ளுவாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, யோவான் 13:7 இப்போது நீ அறியாய். இதோ இந்த ஊழியத்தில் இருக்கிற நிறைய பேர், ஒரு மோகன்சியா இருக்கட்டும், ஃபாதரா இருக்கட்டும், அதுல இருந்து வெளியே வரும்போது யோசித்து பாருங்கள், இப்போது நீ அறியாய், இனி அறிந்து கொள்ளுவாய். என்னுடைய போதகர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவர்கள்